ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் 14ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோ ரோஸை ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ரோஸும் வென்கிட்ட சொல்ல, வென் வர வேண்டிய இடத்துல மே பொண்ணு அனுப்பி வச்சுருந்துருப்பான். இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால் ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்தில் ரோஸ் என்ன பண்ணிடுறாங்க, நல்லா குடிச்சிடுறாங்க. அதனால கோனையே கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு அவங்க மேலேயே விழுந்துற. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மே பார்த்துட்டு வின்க்கு கால் பண்ணி சொல்லிடுறா. அந்த வீடியோவையும் அனுப்பி வச்சிடுறா. அவனுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. நீ எப்படி போயிட்டு அவங்க 2 பேரையும் ஒன்றா போக விட்ட, நீ ரோஸை தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே, உன்னை நான் எதுக்காக அனுப்பிவிட்டேன், நீ என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணை. இங்கே கோனும் ரோஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவங்க காரை விட்டு இறங்கக்குள்ளேயே தள்ளாடி தள்ளாடி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கோனு அப்பா மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருடைய ரூமில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க போதையில் விழ போகிறதால கோன் என்ன பண்ணிடுறாரு, அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு அவங்க ரூமில் பெட்டில் படுக்க வச்சுட்டு போத்திலாம் விட்டுட்டு வெளியே வருவாரா. அப்பா அவங்க அப்பா வந்து முன்னாடி வர, அப்பா நீங்கள் என்ன தூங்கலையா, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, என்னாச்சு மோனு நீ தூக்கிட்டு வந்தியே, அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லைப்பா கொஞ்சம் குடிச்சிட்டா, அதனால தான் நான் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சேன், அவள் மனசில் ஏதோ கஷ்டம் இருக்குது, அதனால தான் அவள் ரொம்ப குடிக்கிறா, நீ என்ன பண்ண அவளுக்கு முகத்தெல்லாம் தொடச்சி விடன்னு சொல்கிறதுக்கு, இல்லைப்பா அவள் நல்லா தூங்கிட்டா, இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் போய் படுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் கோன் படுக்கிறதுக்கு போனால் தூக்கமே வரல அவருக்கு. இவ எப்படி நம்மளை கிஸ் பண்ணா, இவன் நம்ம தங்கச்சி தானே, நம்மளை கிஸ் பண்ணிட்டாலே இந்த பொண்ணு அப்போ நம்ம தங்கச்சி இல்லையோ, வேற யாரோவோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தூக்கமே வரல. அப்புறம் காலையில் விடிஞ்ச உடனே ரோஸை கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. நைட் இவங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்களோ அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு மேவுக்கு உடனே கால் பண்ணிடுறாங்க. நான் நைட்டு ஃபுல்லாக என்ன ராவடி பண்ணி வச்சேனே தெரியல, கோனுக்கு என் மேலே ரொம்ப சந்தேகம் வந்திருக்கும், நான் என்ன பண்ண போகிறோன்னே தெரியலேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு, நீ என்ன பண்ணியா, நீ எதுக்காக வந்த, அதுவே மறந்துட்டு அவனை போயிட்டு கிஸ் பண்ணிட்டு இப்போ அவன் ஒன்றா நல்லாவே சந்தேகப்படுவானே, ஏன் இந்த மாதிரி பண்ணங்கிறது பொய் சொல்ல, நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், அது வேணுமோ எனக்கு கனவுல நடந்த மாதிரி இருக்குங்கிறதுக்கு நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையே தான் நடந்துச்சு, பார் உனக்கு வேணால் வீடியோ கிளிப்பை அனுப்பி வைக்கிறேன்ட்டு வீடியோ கிளிப்பையும் அனுப்பி வச்சிடுறா. ரோஸா அந்த வீடியோவை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேனே, இனிமேல் என்ன பண்ண போகிறேனோ, இந்த கோனை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குமே, இதுக்கு பதில் கேட்டு நான் என்ன சொல்ல போகிறேனோ தெரியலையேன்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஸ் கிளம்பிட்டு டைனிங் டேபிள் கிட்ட வருவாங்களா, அங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கோன் கூட எங்கன்னு இவ வரலையேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ரோஸும் வந்த உடனே உட்காந்துக்கிட்டு சாப்பாடெலாம் சூப்பராக இருக்கேன்ட்டு மற்றவங்கள்ட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கோன்கிட்ட எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. அதனால் ஏதாவது சொல்லுவாளான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் சரி நார்மலாக பேசி ஆகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு நான் ரொம்ப குடிச்சிட்டேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியல கோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்காக அவ்வளோ குடிச்ச, ரொம்ப குடிச்சிட்ட, அப்பா குடிச்சிட்டு வர வழியிலே நடந்துட்டு இருக்கக்குள்ளே தூங்குறாப்பா, நேற்று நைட்டு செம்ம போதைங்கிறதுக்கு, ஆமாம் நானும் பார்த்தேன், ரொம்ப போதையாக தான் இருந்தா, ஆமாம் நானும் குடிச்சிட்டேன், ரொம்ப குடிச்சிட்டதால எனக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு திரும்ப திரும்ப இந்த வார்த்தையே சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கோன் அம்மா இருந்துக்கிட்டே, எதுக்காக இந்த மாதிரி குடிச்சேன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஃப்ரெண்டு மேவை பார்த்தேன் இல்லையா, அதனால தான் அவள் கூட உட்காந்து கொஞ்சம் குடிக்கலான்னு ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப குடிச்சிட்டேனா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லைம்மா. உடனே கோன் அப்பா இருந்துட்டு, நீ என்ன சின்ன பொண்ணு தான் இந்த அளவுக்கு குடிச்சிக்கிட்டு இருக்கிற, நேற்று மட்டும் கோன் மட்டும் இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆகுறது, பாவம் நேற்று உன்னை ஃபுல்லாக கோன் தான் பார்த்துக்கிட்டான், இந்த அளவுக்காக குடிக்கிறது, கண்ட்ரோலாக இரு அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் கோன் அப்பாவும் அம்மாவும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வாடிக்கும் கோனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கோன் அம்மாவுக்கு கோனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. நம்ம பையனுக்கு வாடியெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவள் சின்ன பிள்ளையிலேருந்தே அவன் கூட பழகிக்கிட்டு இருக்கிறதால அவளை பார்க்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு சிஸ்டர் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் நம்ம வேறு இடத்துல இருந்து தான் பொண்ணு தேடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைடு இவங்க 2 பேரும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரோஸ்க்கு தான் கோன் கூட வர்றது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அந்த சமயத்தில் ரோஸ்க்கு கால் பண்ணிடுறா. கால் பண்ணிவிட்டு, நீ சீக்கிரமாக நான் இருக்கிற இடத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றா. சரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிவிட்டு, கோன் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு என்னை ட்ராப் பண்ணிடுங்களான்னு சொல்ல, அவரும் சரி வான்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு பீச் ஓரத்தில் வந்து நிப்பாட்டிட்டு, இங்கே நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க.
கோனும் அவங்க கிட்ட ஏதோ பேசணுங்கிறதுக்காகவே எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க வந்துட்டு என்னை இங்கே ட்ராப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்க. எதுவும் பிரச்சனையாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேனே, நான் டாக்டர்கிட்ட வேணா உங்களை 2 பேத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏதோ இவங்க பொய் சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்களாட்டுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் கோனும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இருக்கிற ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், ஏற்கனவே கோனிய மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், இது வேற பண்ணி தொலைச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஏற்கனவே ட்ரங்க் பண்ணியிருந்த தானே, அதனால் உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்னு மட்டும் சொல்லி வச்சிரு. எல்லாருமே நம்பிடுவாங்க. ஏன்னா ட்ரிங்க் பண்ணவங்க ஞாபகத்தில் இருக்காதுங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால் நீ அப்படி சொல்லி தப்பிச்சிடலாம், அதை பற்றிலாம் எதுவும் ஒரி பண்ணிக்காத. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு மனசே அடங்க மாட்டேங்குது. ஐயோ ஏற்கனவே ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கானே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. சரி வாயை மூடு, நான் போயிட்டு வின்கிட்ட பேசுகிறேன்ட்டு வின்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவள் ஏற்கனவே இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க, அதுக்கும் போட முடியாதுன்னு சொல்லியிருக்கா. பயந்து போய் நின்றுருக்கா. இப்போ அந்த கோனையும் கிஸ் பண்ணி வச்சுருக்கா. அவள் சிபிஆர் பண்ண சொன்னதுக்கு சிபிஆர் பண்ணாத விட்டதுக்கே அவன் ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த விஷயம் வேற, என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. உடனே வின் இருந்துட்டு, அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. என்ன வழி வின்? அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் உண்மையும் சொல்லிடுறதா நல்லது அப்படிங்க. அதே சமயத்தில் இங்கே கோனையும் காட்டுறாங்க. கோன் என்ன பண்ணுறான்னா, லாருக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இல்லையா, நீ மோனை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த லாயரும் எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். மோனை பற்றின விஷயம் எல்லாமே தெரியுது. அவங்க ஆப்ரேஷன் தேட்டரில் தான் அதிகமாக டாக்டர்ஸ் கூட தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும். அதுக்கப்புறம் எல்லா விஷயமுமே கரெக்டாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்காது. என்னென்னா மில்க் அலர்ஜி நம்ம ரோஸ்க்கு இருக்கு இல்லையா, அது மோனுக்கு இருக்காது. அதனால இந்த மில்க் அலர்ஜி விஷயம் மட்டும் ஏதோ ஒன்று இடிக்குதே. ரோஸ்க்கு மில்க் சிவியராகவே அலர்ஜியாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் எப்படி மிஸ் ஆகுது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க கப்பல் துறைமுகம் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் வராங்க. இதில் நம்ம வாடி ஃபேமிலியும் நம்ம கோன் ஃபேமிலியும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மெயினாக. அதனால் அதே இடத்துல ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவங்க தான் ரொம்ப பெரிய பணக்காரங்கிறதால நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கூட நீங்கள் எப்படி பிஸ்னஸை இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்க, COVID-19 நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் லாஸ் பண்ணிட்டாங்களே, ஆனால் நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டீங்களே எப்படி, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறதுக்கு கோனும் வாடியும் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எங்களோட கான்ஃபிடென்ஸ் தான் காரணம் அப்படின்ட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்லலாம் பார்த்தோம்னா நம்ம ரோஸ் கோன் கூடயே தான் எப்பயுமே இருப்பாங்க. ஆனால் இப்போ மே வந்ததால் மே கூட எப்போ பார்த்தாலும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்காக எல்லா 2 ஃபேமிலியுமே ஒன்றா நின்றுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ரோஸ் மட்டும் மே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பாங்களா. அவங்க அப்பா உடனே வா மோன் இங்கே நில்லு, இங்கே நில்லுன்னு கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸில் முகம் காட்டுறது கூட விருப்பம் இல்லை, முகத்தை கூட மறைச்சிக்கிறாங்க. அதில் கோன் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம ரோஸ் மோனாக தானே இங்கே நடிக்க வந்திருக்காங்க. அந்த மோன் பொண்ணு அமெரிக்காவில் படித்தவங்க. அதனால் மோன் இங்கிலீஷில் ஸ்பீச் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாரு. நமக்கு எல்லாருக்குமே அமெரிக்காவை பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதை கேட்டு அவங்க தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நல்லாவே இங்கிலீஷ் பேச தெரியும். ஆனால் இருந்தாலும் இவங்க கிடையாது, அமெரிக்காவுக்கு போனதும் கிடையாது. அதனால் அங்கே போய் நின்று பேசுகிறதுக்கு அவங்க பயந்துக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்த கோன் அப்பாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்தை அப்படியே சமாளிக்கணுங்கிறதுக்காக, இல்லை என் பொண்ணெல்லாம் தேவையில்லாத கூப்பிடாதீங்க, அவள் இப்போ தான் வந்திருக்கா, அவளை போட்டு இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை மாற்றி விட்டுறாரு. ஆக்சுவலாக ரோஸ்க்கு கோன் அப்பா தான் நல்லாவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே இங்கே நின்னோம்னா நமக்கு தான் ஆபத்துன்ட்டு மேவை கூட்டிகிட்டு தள்ளி வந்துடுறாங்க. மேவும் எதுக்காக பேச மாட்டேங்கிற, உனக்கு தான் நல்லா இங்கிலீஷில் பேச தெரியும்ல, பேசலாம்ல. இங்கிலீஷில் எனக்கு நல்லா பேச தெரியும், பட் அமெரிக்காவை பற்றி எனக்கு தெரியாதே, நான் அந்த சைட் போனதே இல்லை, எனக்கு எப்படி அதை பற்றி பேச முடியும். இங்கே நடிக்கிறதுக்கு நான் செத்துருக்கலாம் போல் இருக்குது, எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. இந்த சைடு கோன் தேட ஆரம்பிச்சிடுறான். எங்கே
ரோஸை காணும்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. எனக்கும் தெரியலையே, இங்கே தானே நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்க, அப்போ தான் அங்கே தள்ளி போய் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, பார்த்துடுறாரு. பின்னாடியே வந்துட்டு, ஏ மோன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அமெரிக்கன் இருக்காருன்னு சொன்னா இல்லையா, அவர் இங்கே வந்திருக்காரு, அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்க அப்பயும் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த அமெரிக்கனும் அங்கே வந்துடுறான். அந்த ஆள் கோனை பார்த்து கையை காட்டிக்கிட்டே வரக்குள்ள இவங்க பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏதாவது பண்ணி இந்த இடத்துல இருந்து சமாளித்து ஆகணும் அப்படின்ட்டு டக்குன்னு மேயோட கையை எடுத்து விட்டுட்டு முன்னாடியே அவனுக்கு கையை காட்டிக்கிட்டே வந்தவங்க டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி அந்த கடலுக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. உடனே கோனும் பின்னாடியே குதித்து அவங்கள காப்பாற்றி மேலே கொண்டு வந்து சிபிஆர் கொடுக்க அப்போ தான் அவங்க கண் முழிக்கிறாங்க. ஆனாலும் கோன் அப்பா ரொம்ப பயந்து போயிடுறாரு. அதனால் சீக்கிரமாக ஆம்புலன்ஸை கூப்பிட்ருங்க, என் பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியும் அவருக்கு ப்ரெஷர் ஏறுறத பார்த்த உடனே எல்லாருமே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ரோஸை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க, ஜஸ்ட்டு தண்ணியில் விழுந்துட்டாங்க இல்லையா, அது ஷாக்கு தான், கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தூங்குறதுக்காக நாங்கள் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்கோம், அதனால் அவங்க நல்லா தூங்குவாங்க, இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிடுறாங்களா. அதனால் கோனும் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த மே பொண்ணு உடனே வந்துட்டு, நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்களேன், நான் இங்கேருந்து மோனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உடனே கோன் இருந்துட்டு, இல்லை இல்லை, அவள் என்னுடைய தங்கச்சி தானே, நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி விட்டுறான். அந்த பொண்ணை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூயாங்க்கு கால் பண்ணி, இப்போ அப்பா எப்படி இருக்காரு, நார்மலாக தானே இருக்காருன்னு கேட்குறதுக்கு, கொஞ்சம் ஹை ப்ரெஷர் இருந்துச்சு அவருக்கு, இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அங்கே என்ன சொன்னாங்கன்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி அவளை ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லுவோம். சரி சரின்ட்டு இந்த பொண்ணு கால் கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் கோன் போயிட்டு ரோஸை பார்த்துக்கிறாரு, அவங்களுக்கு நல்லா போத்து விட்டுட்டு பக்கத்துலேயே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ரோஸும் காலில் கண் முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் கோன் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க கோன், இது தெரியாமல் பண்ணலை, நான் வேணும்னே தான் பண்ணேன், என்னால் அந்த நிமிஷத்தில் என்ன பண்ணணும்னே எனக்கு தோணலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கோனும் கண்ணை முழிச்சிடுறாரு. இவங்களும் முழிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏ மோன் முழிச்சிக்கிட்டியா, இப்போ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இரு தண்ணி கொடுக்குறேன்ட்டு தண்ணிலாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஏன் என்னாச்சு, நல்லா தானே நடந்துக்கிட்டு இருந்தேன், எதனால் கீழே விழுந்தேன்னு கேட்குறது, என் கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு, அதனால தான் விழுந்துட்டேன்னு சொல்லவும் அவர் டக்குன்னு காலை பிடிச்சிட்டு பார்ப்பாரா என்னாச்சுன்ட்டு. அவங்க தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தவங்க பயந்து போயிட்டு, இல்லை இல்லை, இப்போ நார்மலாக இருக்கேன், நல்லா தான் இருக்குது, எனக்கு இப்போ வலி தெரியலன்னு சொல்கிறாங்க. சரி அப்போனா சரி, நீ நல்லா படுத்து தூங்க, உன்னை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, தூங்குன்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு கோன் வெளியே வராரு. வெளியே வந்தவர் திரும்பவும் அந்த அமெரிக்கன் இருக்கா இல்லையா, அந்த ஆளுக்கு கால் பண்ணி என் தங்கச்சியை ஐலாண்டில் வச்சு மீட் பண்ணலான்னு சொல்ல, அவரும் சரி நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரா. அதுக்கப்புறம் ஈவினிங்கும் ஆகிடுது. ரோஸும் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அதனால அவங்களும் ரெடி ஆகிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் கோன் யாருக்கிட்டேயோ நான் சீக்கிரமாக டின்னருக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ரோஸும் யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு, அதுவா அப்பா உன் பேரில் ஒரு பிளாட் எழுதி வைக்கிறாரு இல்லையா, அதை காட்டுறதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். என்ன சொல்கிறீங்க, எனக்கு தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேனே, ஆனால் அப்பா சொல்கிறாருல்ல, இல்லை இப்போ வேண்டாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஏற்கனவே தண்ணியில் வேற விழுந்துட்டேன்ல, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் ஆகலை, டாக்டரே ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு, நீ ஜஸ்ட்டு மயக்கத்தில் தான் இருந்த, உனக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்குன்னு ஆல்ரெடி டாக்டர் சொல்லிட்டாரு, ஸோ நம்ம போகணும்னு சொல்லுவாரா. அந்த சமயத்தில் இந்த வின் அங்கே வந்துடுறான். வின் வந்துட்டு, மோனை அவள் விருப்பம் இல்லாத எங்கேயும் நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது, நீ என்னோடய ஒய்ஃபை ஃபோர்ஸ் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே வருவானா. இவனை பார்த்தா தான் கோனுக்கு என்ன தான் கோவம் வரும், எங்கேருந்து தான் கோவம் வரும்னே தெரியல, செம்ம கோவமாகறாரு. ஆனால் அவள் என் சிஸ்டராச்சே, அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, அவங்க உன்னுடைய சிஸ்டர் தான், ஆனால் அவளோட முடிவை அவள் தான் எடுத்துக்கணும், வேற யாரும் அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். உடனே கோன் இருந்துட்டு, சரி நீ என்ன சொல்கிறன்னு கேட்குறதுக்கு அவங்க உடனே சொல்லிடுறாங்க, நான் அந்த இடத்துக்கு வரலன்னு சொல்லி. அதை கேட்டவுடனே கோனுக்கு டிசப்பாயிண்டட் ஆகிடுது. அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கோனுக்கு தான் செம்ம கோவமாகுது. நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த வின்னை பார்த்தாவே கோவம் வரும். இதில் ரோஸ் மட்டும் தனியாக இருந்தாங்கன்னா அவங்க கோன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டுக்கிறாங்க. ஆனால் வின் வந்துட்டா வின் பேசுகிறத மட்டும்தான் கேட்குறாங்களா, அதனால் இன்னுமே அதிகம் தான் கோவம் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வீட்டுக்கு வந்த உடனே இந்த வின் ஆரம்பிச்சிடுறான், நீ அவனை லவ் பண்ணுறியா, அவனை எதுக்காக கிஸ் பண்ணி வச்ச,
ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நான் குடிச்சிட்டு பண்ணிட்டேன், எனக்கு அது தெரியல. நான் அவனை லவ்லாம் பண்ணலை, ஜஸ்ட்டு குடிச்சிட்டதால போதையில் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்னை முட்டாளாக்கணும்னு நினைக்காத. நீ அவனை உண்மையாலுமே லவ் பண்ணுறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இவங்க எல்லாருமே உன்னை லவ் பண்ணுறாங்க, உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்க. அது எப்படி நான் நினைக்க முடியும் அந்த மாதிரி? எனக்கு தெரியும் இது இம்பாசிபிள்ன்ட்டு. ஏவின், நீ முதல்ல என்ன சொன்ன, நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறதுக்கு அவன் உடனே அவங்கள பிடிச்சி உலுக்கி விட்டுட்டு, இந்த பாரு, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ இனிமேல் கேட்கணும். என் பேச்சை கேட்கல உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும், புரியுதா என்னன்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோன் அம்மா கூட ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு மோனை கூப்பிடுறாங்க. மோனை அவங்க அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா, உடனே வின்னும் கூட வர பார்க்க, இல்லை நீங்கள் வர வேண்டாம், மோனை மட்டும்தான் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு மோனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே முழிச்சிக்கிட்டே நிற்பாங்களா, லாயர் வேற வந்திருப்பான், அதனால் இன்னமும் முழிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க பயந்துக்கிட்டு. உடனே அவங்க அப்பா, மோன் இங்கே வந்து உட்காரு அப்படின்னு ஸ்டிஃபாக சொல்லுவா. அவங்களும் பயந்துக்கிட்டே வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்க வந்து உட்காந்த உடனே அவங்க அப்பா இன்னுமே அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரா. உடனே கோன் இருந்துட்டு, அப்பா எதுக்காக அவளை கூப்பிட்டீங்க, நம்ம எதுக்காக இந்த மீட்டிங் போட்டிருக்கோம், நீங்கள் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, நான் அதுக்கு முன்னாடி மோன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு, மோன், நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி உன் பேரில் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் லாயரையும் கூப்பிட்டு வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு என்னன்னா, நீ இங்கே எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் உன் பேரில் எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லாத நீ இங்கே இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. உனக்கு இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இருந்தாலும் நான் உனக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இந்த 1 வீக்லேயே உன் பேரில் அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர்கிட்டையும் இது முடியும்லன்னு கேட்குறதுக்கு கோனுக்கே ஷாக் ஆகிடுது. ஏன்னா கோன் வந்து ரொம்ப டவுட் பட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதே போல் இவருக்கும் நல்லாவே தெரியும், கோன் அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும் இவங்க நம்ம பொண்ணு இல்லைங்கிறது. ஆனால் எதனால் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா, நம்ம கோன் வந்து இவங்கக்கிட்ட ரொம்ப நல்லபடியாகவே நடந்துக்கிறாங்க, அவரை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு கேரிங்காகவே அவங்கள வந்து சொந்த மகளாகவே ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு அவர் வந்துட்டார். அதனாலே அவர் எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது நல்லாவே நமக்கும் நல்லா தெரியும். உடனே கோன் வந்துட்டு, அப்பா அது எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரத்துலேயே முடியும்னு கேட்குறதுக்கு, ஏன் முடியாது, அதான் மோன் இங்கே தானே இருக்கா, பக்கத்துலேயே இருக்கிறா, ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டியை மாற்றி எழுத தானே போகுது, இதில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு கோனும், இல்லைப்பா நான் அப்படிலாம் சொல்ல வரல, இருந்தாலும் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம், மோன் இங்கே வந்துட்டு போனாலும் சரி இல்லை ரிட்டன் வரலனாலும் சரி அவள் நேம்லன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் இல்லையா, இது அவளுக்காக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அவங்களுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது ரோஸ்க்கு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கோன் அப்பா ரோஸ்கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு மோன், எனக்கு நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு தெரியும் நீ இந்த இடம் எப்போவுமே உன் கூட வந்துக்கிட்டு இருக்கிறது போகிறதில்ல, ஆனால் நீ எனக்கு எப்போவுமே இருக்கணும், எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால் உனக்காக நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நீ என்ன நினைக்கிறேன்னா, இதோடய நம்ம உறவை முடிச்சுக்கிடணும்னு நீ நினைக்கிற, ஆனால் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நீ என்ன நினைக்கிற, நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறியா, இந்த உலகம் ரொம்ப மோசமானது, அதனால் நீ தான் முடிவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்புவார். அவர் வெளியே வந்த உடனே கோனும் பின்னாடியே வந்துட்டு, அப்பா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் அர்ஜென்ட்டாக முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, ஏன் உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் இந்த விஷயத்த ஒரு வாரத்தில் செய்ய முடியாதா, நான் சொன்னது அப்படியோ அவ்வளோ பெரிய தப்பா, எனக்கு தெரியும் இந்த விஷயத்தில் அவளுக்கே விருப்பம் இல்லைன்ட்டு, ஆனால் அவள் எனக்காக இங்கே இருந்தா, நான் ஃபோர்ஸ் பண்ணதால தான் இங்கே இருந்தா, அதனால் நான் அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன்னா அவள் போகணும்னு நினைக்கிறப்ப போயிடுவாள்ல, அப்போ நான் அதுக்காக சொல்ல வரலப்பா, அவள் நல்ல பொண்ணு தான், பிஸ்னஸில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கா, எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுக்காக அவளை எப்பவுமே இங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, அவள் போகணும்னு நினைக்கிறப்ப போகணும் இல்லையா, அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையான்னு சொல்கிறதுக்கு அவங்க கோன் ஏதோ சொல்ல வருவார். ஆனால் அவர் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. போ நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் கோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. லாயர்கிட்ட நீ எப்படியாவது இந்த ப்ராப்பர்ட்டி மாற்றுற விஷயத்த லேட் பண்ணு, இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வையின்னு கேட்குறதுக்கு, ஏன் மாஸ்டர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரே, மாஸ்டர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, ஆனால் நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன்,
நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதை ஸ்டாப் பண்ணி வை. அதை தான் நான் உனக்கு சொல்லுவேன். இவ தான் உண்மையான மோனா இல்லையான்னு எனக்கு தெரியிற வரைக்கும் ஹோல்டு பண்ணி வை அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. இவ்வளோ நாள் வரைக்கும் மோன் மேலேயும் வின் மேலேயும் சின்ன சின்ன சந்தேகமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் தங்கச்சிங்கிறதுல உறுதியாக தான் இருந்தார். இப்போ அதுலேயும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ப்ராப்பர்ட்டியை ஹோல்டு பண்ணி வைக்கவும் சொல்லிட்டாரு. முழுசாகவே இங்கே இருக்கிறது மூன் இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்னமும் கன்ஃபார்மாக தெரிகிறதுக்கு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.